நீங்க இவ்ளோ நாளா மிஸ் பண்ண அமேசிங்கான வெப்சைட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃபீல்ட சார்ந்தது. லைக் டிராயிங், டைப்பிங் அண்ட் ரெஸ்யூம் மேக்கிங் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஸோ எல்லாமே இதில வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்கு அண்ட் எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிட்டு மேல ஒரு பாப்அப் வரும். அதில ஆல் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். ஸோ எல்லாரும் ஜாப் போகணும் அப்படின்னா மெயினாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே தான். ஸோ அந்த ரெஸ்யூமே தான் உங்களுக்கு அந்த ஜாபை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஹெச்ஆரை டிசைட் பண்ண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரெஸ்யூமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் உங்களோட குவாலிட்டி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டிஸை வச்சு உங்களுக்கு அந்த ஜாபை ஆஃபர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களோட லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்யூமே வந்து நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு 2 பர்ஃபெக்டான வெப்சைட்ஸ், அமேசிங்கான வெப்சைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா zeti.com. ஸோ இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போட்டு மாடல் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுலேயே உங்களுக்கு நிறையா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிரியேட் மை ரெஸ்யூமே நவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் எப்படிலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டிப்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணாலே போதும். இதுவே ஒரு மாடல் ரெஸ்யூமே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களோட ரெஸ்யூமே பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ப்ரொஃபஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் வைஸாக நீங்கள் வந்துட்டு இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒர்க் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்க பட்சத்தில் ஒர்க் ஹிஸ்ட்ரி இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் அந்த பேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஒரு ரெஸ்யூமேவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இன்னும் அட்ராக்டிவாக எனக்கு வந்து டிசைன் வேணும், இன்னும் அட்ராக்டிவான டெம்ப்ளேட்டில் எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூமே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெம்ப்ளேட்டில் உங்களால் ஒரு பக்காவான ரெஸ்யூமை மேக் பண்ண முடியும். ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் resumeMaker.online. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க டிசைன் மை ரெஸ்யூம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த வெப்சைட்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ ரீடைரக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு 2 செக்ஷன்ஸ் பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே டாப்பில் இருக்க செக்ஷன்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லா லிஸ்ட்டையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ், மெயின் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா செக்ஷன்ஸ் அப்ளை ஆயிருக்கா. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்டை கொடுத்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்சன்டேஜில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்றத பெர்சன்டேஜில் உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்யூமேயோட கலர் பிடிக்கல அப்படின்னா இங்கே மேலே கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ராக்டிவாக எந்த கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு இல்லை, எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பிடிஎஃப்ஸ் அண்ட் புக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
pdfdrive.com அப்படின்ற வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொஷின் பேப்பர்ஸ், நிறையா புக்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரிஸில் ஏதாச்சும் புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சுக்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸும் இதில் இருக்குது. ஸோ இப்போ யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணோடனே யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2018 கொஷின் பேப்பர் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித் சொல்யூஷனோட நிறையா வந்து இதில் இருக்குது. ஸோ ஜிகே கொஷின்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிற வெப்சைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு டைப்பிங்கே சுத்தமாக தெரில, அப்படி இல்லை டைப்பிங் என்னால் ஸ்லோவாக தான் பண்ண முடியும், ஸ்பீடாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக உங்களால் மின்னல் வேகத்தில் டைப் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வெப்சைட்டை நான் அதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வெப்சைட் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே என்டர்டைனிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்ன வெப்சைட் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா clicky.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டான பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டயக்ராம் ஒரு ட்ராயிங் வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ராயிங் பேஜ். இந்த சைடு உங்களுக்கு டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ட்ராயிங் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக உங்களால் எந்த ஒரு டயக்ராமாக இருந்தாலும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு பிக்சராக இருந்தாலும் சூப்பராக ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லலாம் சென்டரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக ட்ரா பண்ண முடியும் உங்களால். ஸோ உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டூடில் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். சாரி, நான் ட்ராயிங்கில் கொஞ்சம் வீக் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போது பாடி பார்ட்ஸ் பற்றி படிப்போம். அனாட்டமி, ஃபிசியாலஜி இதெல்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ அப்போ படிக்கும்போது அந்த பாடி பார்ட்ஸை நம்ம படித்து மட்டும் பார்க்குறதுக்கும் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு படிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து லைவ்லியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி லைவ்லியாக நீங்கள் பார்த்து அந்த டயக்ராம்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோட டெஃபினிஷனை நீங்கள் அந்த வெப்சைட்லேயே படிக்கிற மாதிரி ஒரு அமேசிங்கான வெப்சைட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா innerbody.com. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு ரொம்ப லைவ்லியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெனு கிளிக் பண்ணிவிட்டு அனாட்டமி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்ன சிஸ்டமோட டயக்ராம் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்ன ஆர்கனோட டயக்ராம் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த பிரெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிரெயினோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் வைஸாக பார்த்துட்டு அதை படிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் லோட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அப்படியே நம்ம பிரெயின் எந்த மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டபுள் ஃபிங்கரில் டேப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ஆர்கனோட அந்த நேம் வரும், ப்ளஸ் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்றது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனையுமே வந்து ரொம்ப லைவ்லியாக இங்கே டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு கிளாஸ்க்கும் போகாமல் உங்கள் வீட்டில் இருக்க சிஸ்டம் ஒரு லேப்டாப் வச்சு டைப்பிங் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு அமேசிங்கான வெப்சைட் இருக்குது. ஃப்ரீயாக உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதில் அவங்க சொல்லித்தர விதம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டைப்பிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களால் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வெப்சைட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். dictation.io. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் டைப் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இங்கே இருக்க லான்ச் டிக்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் அதுவே டைப் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸோ பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து இங்கே டைப் ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு டைப் பண்ணவே தெரியாது அப்படின்னாலுமே மின்னல் வேகத்தில் டைப் பண்ண முடியும் அப்படின்னு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும்னாலும் தமிழில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம பேசுகிறது என்னவோ அது வந்து டைப் ஆகும். Hello everyone, subscribe to our channel. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுனது இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே தெரியுது இல்லையா? இது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இது நம்ம எங்கே வேணுமோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி, சேவ் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்டேட் பண்ணிவிட்டு அங்கே டைப் ஆனதை காப்பி பண்ணி அனுப்புனா முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே ப்ரைவசி அப்படின்றது மிஸ் ஆகுது. அதுவும் நம்ம மொபைல் ஃபோன்ஸ், லேப்ஸ் எல்லாத்துலேயுமே ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயம் எல்லாருக்கும் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு தெரியாத வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்கும். அதுலேயே மெயினாக மெயில் ஐடி கேட்கும். ஸோ நம்மளோட மெயில் ஐடி தான் வந்து எல்லாத்துலேயுமே ஊடுருவதுக்கான ஒரு மெயினான ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த மெயில் ஐடி பாதுகாப்பாக தான் இருக்கா, இல்லை யாராச்சும் அதில் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்களா, எங்கேயாச்சும் வந்து லீக் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேயாச்சும் லீக் ஆயிருக்கா அப்படின்றத காமிக்கும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்க்கலாம். monitor.firefox.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணணும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்க செக் ஃபார் ப்ரீச்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி எங்கேயாச்சும் லீக் ஆயிருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் வந்துட்டு என்னோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன். இது ஏதாச்சும் ப்ரீச்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்பேடில் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் அபவுட் திஸ் ப்ரீச் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு லீக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டேட்டா வாஸ் கம்ப்ரமைஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ என்னோட பாஸ்வேர்ட்ஸ், ஐபி அட்ரஸ் இது எல்லாமே வந்துட்டு லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து அந்த வெப்சைட்டோட தப்பு கிடையாது. சில சமயம் வந்துட்டு இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீச்சஸ் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களோட மெயில் ஐடி வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பர்சனலாக ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம டைப்பிங் சொல்லித்தர அந்த ஃப்ரீ வெப்சைட் பற்றி பார்க்கலாம். அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா typing.com. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க டீச் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே டைப்பிங் கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போ இதை மொபைலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட லேப் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன்அப் கேட்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மெயில் ஐடி உங்களோட கூகுள் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு லெவல் கொடுத்துருப்பாங்க. பிகினராக அந்த மாதிரி லெவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே சொல்லுவாங்க என்னென்ன கீஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஸ்கிப் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டைப் த ஜே கீ அண்ட் எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மொபைலில் பண்ண வேண்டாம். உங்களுக்கு லேப் ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிஎஃபோட யூசேஜ் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தனி ஆப் டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. அண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மொபைல்லே ரொம்ப சிம்பிளாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு புது பிடிஎஃபை க்ரியேட் பண்ணவும் முடியும் அண்ட் எடிட் பண்ணவும் முடியும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pdfescape.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். ஆல்ஸ் நீங்கள் ஒரு புது பிடிஎஃப்பையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு யூஸ் ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட், அப்லோட் பிடிஎஃப் டு பிடிஎஃப் எஸ்கேப் அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் நியூ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். இதிலே எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பிடிஎஃப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் சொன்ன இத்தன வெப்சைட்ஸ்ல எது உங்களோட ஃபேவரைட்? அது எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட் மீ நோ தேர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.